ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே லைட்டு தருதா? அங்கே மேலே லைட்டு தருதா பார்த்தீங்களா? விண்வெளி பூச்செல்லாம் எப்படி அங்கே இருக்க விண்வெளி பூச்செல்லாம் பறந்து பறந்து வரும். இந்த இருட்டுக்குள்ளே மெயின் ரோட்லேருந்து ஒத்தியில் இது வந்து கேரளா மலை அதாவது அது ஒரு மலை, இது ஒரு மலை, நடுவில் ஓட இதுக்குள்ளே ஓடி ஒத்தியில் நடந்து போகணும். கார் தந்தாங்க, வேண்டான்ட்டேன். எதுக்கு பாவம் லேட் ஆகும் அப்படின்ட்டு டெய்லி இப்படி தான் நடந்து போயிட்டு நடந்து வரேன். அங்கிட்டு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், மேலே கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், இங்கிட்டு இருட்டாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இந்த இடம் வந்து நமக்கு புதுசு தான். இங்கே பேய் இருக்கா பிசாசு இருக்கா எதுவுமே தெரியாது. சப்போஸ் என்ன வேணாலும் இந்த இருட்டுக்குள்ளே நடக்கலாம். எனக்கு ஒரு தைரியம் என்னென்னா, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு அந்த பாட்டை மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறேங்க இருட்டுக்குள்ளே. இந்த பக்கம் பாருங்கள், கிச்சன் இருட்டாக இருக்கும், ஒத்தேடி பாதை. இந்த பக்கம் பாருங்கள், இதுவும் ஒத்தேடி பாதை. மேலே போனால் ஒரு வீடு, அதாவது கெஸ்ட் ஹவுஸ். அங்கே பாருங்கள், கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்களா? இப்படி தான் தூரத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குங்க. ஒட்டி இருக்காது, லைட்டு வசதி பெருசாக இருக்காது. இந்த ஒரு ஜீப்பு வருது, இது அநேகமாக நம்ம ஜீப்பாக தான் இருக்கும். ஆமாம், நம்ம ஜீப்பு தான். நம்ம ஷூட்டிங் வந்த ஜீப்பு தான் போதும். அங்கே பாருங்க, அதுவே எப்படி இறங்கி எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? மெதுவாக போகும். அந்தளவுக்கு ரோடு மோசமான ரோடு. ஷோப்பா, பாம்பு கூட குறுக்க போவோம், தேள் குறுக்க போவோம், பள்ளி குறுக்க போவோம். அதுக்கெல்லாம் பயன்தான். நான் பாருங்கள், லைட் அடித்து கூட நடக்க மாட்டேன், நான் வாட்டில் போவேன். தீதி வந்தால் முடிஞ்சு தானே ஆகணும். அண்ணன் பைக்கில் போகிறாரு. பாய். பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கெல்லாம் எது எந்த நேரத்தில் நடக்கும்னு நம்மளால் கேட்ச் பண்ண முடியாதுங்க. இந்த உலகம் ரொம்ப பெருசு. எது எங்கே மின்னல் அடிக்குதான். இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிச்சு கேரளாவில். சரி, ஓகே, குட் நைட். காலையில் பார்ப்போம். காலையில் ஒரு சூப்பர் வீடியோ போடுறேன்.